அவங்கள கவனிக்கிற மாதிரி இவரை கவனிக்கிறது இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தள்ளி வச்சு பார்க்கறது. அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த தள்ளி வச்சு பார்க்கறதுக்கு சிங்களத்தில் என்ன சொல்கிறது? இப்போ நிறைய பேர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தள்ளு குரலா தீயல பாலனவா அப்படியா? சியலுது நாட்டும ஐபுவான் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முக்கியமான ஒரு சொல் பார்க்க போகிறோம். அதாவது ட என்ற ஒரு சொல் இருக்கு தானே. அதாவது சிங்களத்தில் நாங்கள் ட என்ற ஒன்றை பயன்படுத்துவோம். இந்த ட பயன்பாட்டை, இந்த ட உறுப்பு நாங்கள் தமிழில் நாங்கள் 6 விதமாக நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது தமிழில் நாங்கள் 6 விதமாக பயன்படுத்துறதுக்கு சிங்களத்தில் இந்த ட மட்டும்தான் போடுவோம். உதாரணமாக நாங்கள் இல்லுன்னு போடுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல இல் அல்லது லன்னு போடுவோம். அதே மாதிரி இக்கு என்ற ஒரு சொல்லை நாங்கள் பயன்படுத்துவோம். அதாவது உங்களுக்கு எனக்குன்னு பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி இக்கு பயன்படுத்துவோம். ஆக என்று பயன்படுத்துவோம், ஆல என்று ஒன்று பயன்படுத்துவோம், ஐ என்று ஒன்று பயன்படுத்துவோம். அதே போல இடம், இந்த மாதிரி 6 விஷயங்களை நாங்கள் இந்த டேய்க்கு நாங்கள் என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இந்த 6 விஷயங்களும் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, ட பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஜன்னி அப்படின்ற ஒருத்தர் நமக்கு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. தென்ன தீபாங் தீபல்லா, இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த கமெண்ட்டை நாங்கள் விரிவு பண்ணிட்டு இந்த டேய்க்குள்ளே போவோம். தென்ன என்று சொன்னால் இது எங்கே வந்திருக்குன்னு சொன்னால் தெனவா என்ற ஒரு சொல் இருக்கு தானே. தெனவா, தெனவா என்ற சொல்ல இருந்து இந்த நவா வெட்டுப்பட்டு அதில் நாங்கள் இன்ன என்ற ஒரு உறுப்பை நாங்கள் போட்டு ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்னையை போட்டால் அது கட்டளையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இது 3 விதமாக மாறும். அதாவது தென்னன்னு சொன்னால் தருவதற்கு, தாருங்கள் அப்படின்ற 3 விதமாக மாறும்னு நான் படித்து தந்திருந்தேன். இந்த தென்னு சொன்னால் தாங்க, தருவதற்கு, தர என்ற மீனிங் தரும், சரிதானே. அதே மாதிரி தீபாங் என்று சொன்னால் தாடா அல்லது தாடி என்று சொல்லி நான் கேட்குறேன் தானே. மரியாதை இல்லாமல் தீபாங் அப்படின்னு சொன்னால் தாடா அல்லது தாடி என்று பயன்படுத்தும் போது நாங்கள் தீபாங்னு பயன்படுத்துவோம். இது ஒருத்தரை பயன்படுத்தப்படும், ஒருமையாக இருக்கும். அது ஒரு பெண்ணாக இருக்கலாம், அது அல்லது ஒரு ஆணாக இருக்கலாம். தாடா என்று கேட்போம் அல்லது தாடி என்று கேட்போம். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்துவோம், தீபாங் என்று பயன்படுத்துவோம். தீபல்லா என்று சொன்னால் நிறைய பேர்கிட்ட தாங்கடா, தாங்கடி என்று சொல்லி நிறைய பேர்கிட்ட நாங்கள் பன்மையான ஒரு விஷயத்தை அவமரியாதையாக நாங்கள் தாடி அல்லது தாடா என்று கேட்கும்போது தீபல்லா என்று பயன்படுத்துவோம். அப்போ ஜன்னிக்கு இந்த விஷயம் விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எச்சரிக்கை, இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்களும் வார்த்தைகளும் பேசும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எழுத வேண்டாம் என்பதை கருத்தில் கொள்ளவும். ரைட், இந்த டேயில் 6 விதமாக பயன்படுத்தப்படும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது இல் அல்லது இல்லன்னு பயன்படுத்தப்படும் நான் சொல்லியிருந்தேன். இந்த இல்ல என்னன்றது நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக பஸ்ஸில் ஏறுங்க அல்லது பஸ்ஸில் என்று பயன்படுத்தும், பஸ்ஸில்னு பயன்படுத்தும் அல்லது பஸ்ஸில்னு பயன்படுத்தும். பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லும்போது பஸ் வந்திருக்கும். அதே மாதிரி இது இங்கிலீஷ் சொல்லுன்றதுனால பஸ்ஸை கட்டன்னு சொன்னால் பஸ்ஸில்னு அர்த்தம். நம்ம இங்கிலீஷில் போடுவோம் எல்லாத்தையும், இப்போ ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். எக்கட்ட பஸ்ஸை கட்ட என்று சொன்னால் பஸ்ஸை கட்ட நகின்னு, பஸ்ஸில் ஏறுங்க, பஸ்ஸை கட்ட நகின்னு, பஸ்ஸில் ஏறுங்க. அதே மாதிரி அலுமாரியட்டன்னு சொல்கிறோம். அலுமாரியட்டன்னு சொன்னால் அலுமாரிக்குள்ள, அலுமாரிக்க வைங்க, அலுமாரியில் வையுங்க அல்லது அலுமாரியில் வையுங்க சொல்லுவோம் தானே. அந்த டைமில் நாங்கள் அலுமாரியட்ட தான்னு என்ன அர்த்தம், போடுங்கன்னு அர்த்தம். அலுமாரியிட்ட தான்னு, அதாவது அலுமாரிக்குள்ளே போடுங்கன்னு சொல்லும்போது அலுமாரியட்ட தான்னு வரும். அலுமாரியட்டன்னு சொன்னால் அலுமாரிக்குள்ள அல்லது அலுமாரியில் என்று பயன்படுத்துறதுக்கு நாங்கள் இந்த டேயை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ விளையாட்டு தானே, இந்த டே பயன்படுத்துறது அலுமாரியில், பஸ்ஸில் என்று சொல்லுவோம், பஸ்ஸை கட்ட அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த டேயை பயன்படுத்துவோம், சரிதானே. அப்போ நாங்கள் இந்த இல்லைன்றது நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இக்குன்றதை பார்க்க போகிறோம். இக்கு எங்கே பயன்படுத்தப்படும் சொன்னால் நாங்கள் இப்போ உதாரணமாக இப்போ ஒயான்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே. ஒயான்னு சொன்னால் நீங்கள் அர்த்தம், அப்படி தானே. அப்போ ஒயாட்ட என்று சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த இக்கு பயன்படுத்தணும். இந்த இக்கு தான் இந்த ட. ஒயாட்ட உங்களுக்கு, ஒயாட்ட அம்மா தென்னைக்குவா, உங்களுக்கு அம்மா இதை கொடுக்க சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. அப்போ மட்டேண்ட என்ன அர்த்தம், எனக்கு மட்டதென்ன, எனக்கு தாங்க. மல்லிட்டதென்ன, மல்லிட்டன்னு சொன்ன என்ன அர்த்தம், மல்லின்னு சொன்னால் தம்பின்னு அர்த்தம். ட வந்தால் தம்பிக்கு, மல்லிட்டதென்ன தம்பிக்கு கொடுங்க, தம்பிக்கு கொடுங்க. மல்லிட்டதென்ன தம்பிக்கு கொடுங்க. அந்த இக்கு பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் இந்த ட என்ன செய்வோம்,
பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஆக என்று ஒன்று இருக்குது. இந்த ஆக எங்க பயன்படுத்தப்படும் சொன்னால், இந்த ஆக எங்க பயன்படுத்தப்படும் சொன்னால், உயரமாக, மெதுவாக, வேகமாக என்று சொல்றோம் தானே. இந்த வேகமாக, உயரமாக என்று சொல்லி இந்த ஆக ஆகன்னு நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டேயை பயன்படுத்துவோம். இந்த ஆகைக்கு ஆகைக்குரிய உதாரணம் ஒன்று பார்ப்போம். என்னன்னு சொன்னால், மெதுவாக என்று சொல்லும்போது நான் இது எழுதுகிற பாஷை சொல்லித்தரல, நான் கதைக்கிற பாஷை சொல்லித்தரேன். சரிதானே. ஹிமீட், ஹிமீட்ட என்ன, மெதுவாக வாங்க. ஹிமீட்ட என்ன, மெதுவாக வாங்க. அதே மாதிரி லஸ்ஸன ஒன்று இருக்குது. லஸ்ஸன, லஸ்ஸன என்ன அர்த்தம்? அழகுக்கு நாங்கள் லஸ்ஸனன்னு சொல்லுவோம். அழகுக்கு என்ன சொல்கிறோம்? லஸ்ஸனன்னு சொல்லுவோம். அப்போ லஸ்ஸனையோட நாங்கள் டே சேர்த்தால் லஸ்ஸன டேன்னு வரும். அப்போ என்ன அர்த்தம்? லஸ்ஸனன்னு சொன்ன அழகு, இந்த ஆகையை கொண்டு இந்த டேர்னு போட்டிருக்கிறோம். அப்போ அழகாக, லஸ்ஸனட்ட, அழகாக செய்யுங்கள், லஸ்ஸனட்ட கரான்னு. அழகாக கதையுங்கள், லஸ்ஸனட்ட கதாக்கரான்னு. லஸ்ஸனட்ட என்று சொன்னால் அழகாக. இந்த மாதிரி விசேஷமான சொற்கள் வரும்போது, விளையாட்டா விசேஷமான சொற்கள் வரும்போது டேயை போட்டு ஆக ஆகன்னு பயன்படுத்தலாம். அப்போ ஹிமீட்டன்னு சொன்ன என்ன அர்த்தம்? மெதுவாக. இக்மனட்ட, இக்மன்னா என்ன அர்த்தம்? இக்மன் என்று சொன்னால் விரைவுன்னு அர்த்தம். கெதியான்னு சொல்றதுக்கு நாங்கள் இக்மன் சொல்லுவோம். அப்போ இக்மனட்டன்னு சொன்னால் கெதியாக அல்லது விரைவாக. விரைவு அதோட இந்த ட ஆகன்னு எடுத்திருக்கிறோம். விரைவாக, விரைவாகன்னு சொன்னா இக்மனட்ட, விரைவாக வாங்க. இக்மனட்ட என்ன, விரைவாக போங்க, கெதியாக போங்க. விளையாட்டு தானே. ஆகன்னு பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த டேயை பயன்படுத்துவோம். அப்போ கெதியாக போங்க அல்லது விரைவாக போங்கன்னு சொல்லும்போது நாங்கள் சொல்றது இக்மனட்ட யான்னு, இக்மனட்ட யான்னு. அப்போ உயரமாக கட்டுங்க. உயரம் இருக்கு தானே. இப்போ உச என்று சொன்னால், உச என்று சொன்னால் உயரத்துக்கு நாங்கள் சொல்றது, உயரத்துக்கு நாங்கள் என்ன சொல்றது? உசன்னு சொல்றது. அப்போ உசட்டன்னு சொன்னால் உயரமாக, உசட்ட ஹதன், உயரமாக கட்டுங்க. இப்போ வீடு கட்டும்போது அல்லது நாங்கள் வேலை கட்டும்போது உசட்ட ஹதன்னு சொன்னால் உயரமாக கட்டுங்க, உயரமாக கட்டுங்கன்னு சொல்லும்போது உசட்ட ஹதன். சிறியதாக தையுங்கன்னு சொல்லி நாங்கள் டெய்லர் ஷாப்பில் சொல்கிறோம். அப்போ என்ன சொல்றது? கொட்டைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கொட்டைன்னு சொன்னால் குள்ளமான, சின்னதாக என்ன சொல்றது? நான் குட்டையானன்னு சொல்றது. அப்போ குட்டையாக, குட்டைக்கு குட்டையானன்னு சொல்றதுக்கு நாங்கள் கொட்டைன்னு சொல்லுவோம். அப்போ கொட்டட்ட, கொட்டட்டன்னு சொன்னால் குட்டையாக, சின்னதாக அர்த்தம், அதாவது குட்டியாக அர்த்தம். சரிதானே. கொட்டட்ட மகன்னு, கொட்டட்ட மகன்னு சொன்னால் சிறியதாக தையுங்கன்னு அர்த்தம். அப்போ முடி வெட்டும் போது நாங்கள் கொட்டட்ட கப்பான்னு, கொட்டட்ட கப்பான்னு, சின்னதாக வெட்டுங்க, கொட்டட்ட கப்பான்னு. முடி வெட்டும் போது நாங்கள் என்ன சொல்கிறோம்? மே சைட் தேக்க, மே சைட் தேக்க, இந்த சைடு ரெண்டையும் கொட்டட்ட கப்பான்னு, சின்னதாக வெட்டுங்க. சின்னதாக இந்த ஆகன்னு பயன்படுத்தும் போது நாங்கள் ட பயன்படுத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ட வந்து ஆகைக்கு பயன்படுத்தும் போது இதை எதையுமே தொட முடியாது. சிறியதை தொட முடியுமா? சிறியதாகன்னு சொல்ல போக நாங்கள் கண்ணால் காணவே இல்லை, அது எப்படின்னு தெரியாது. அப்போ அதை காட்ட முடியாது. அப்போ ஹிமீட், மெதுவான்னு சொல்கிறத காட்ட இல்லாது, அதை உணரத்தான் முடியும். அதே மாதிரி லஸ்ஸனு, அழகு இருக்குது தானே. அழகையெல்லாம் நாங்களால் காட்ட முடியாது, அதாவது அழகாக இருக்குது, அந்த அழகை கையில் எடுத்து காட்ட முடியாது. அது நாங்கள் ஒரு சாரி அழகாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு சாரி அழகாக இருக்குது, ஒரு ஷர்ட் அழகாக இருக்குதுன்னா ஷர்ட் அழகாக இருக்குது. அது ஷர்ட்டை வடிவத்தை நாங்கள் சொல்கிறோம், அந்த அழகை தனியாக பிரித்து எடுக்க இயலாது. அப்போ அந்த மாதிரி கையால் தொட முடியாத விஷயங்கள். இக்மன், விரைவு, விரைவை நாங்கள் கையால் காட்ட முடியாது, அது செஞ்சு பார்த்தா தான் அது விளங்கும். அதே மாதிரி உசன்னு சொன்னால் உயரம். அப்போ உயரத்தை நாங்கள் எடுத்து காட்ட இயலாது, நாங்கள் அளந்து சும்மா கையால் வச்சு காட்டி அப்படி தான் காட்டலாமோ தவிர அந்த உயரத்தை தொட இயலாது. விளையாட்டு தானே. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரியான விசேஷமான சொற்கள் வரும்போது நாங்கள் ஆக பயன்படுத்துறது டே போட்டு. விளையாட்டு தானே. உயரமாக, குள்ளமாக, மெதுவாக, அழகாக, அசிங்கமாக, அசிங்கமாக, அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பயன்படுத்தும் போது, இந்த ஆக பயன்படுத்தும் போது டே நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ விளையாட்டு தானே. டே பயன்படுத்தியாச்சு தானே. ஆளன்றதை பார்க்க போகிறோம். ஆள என்று சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து சிங்களம் படித்தாக்கள் சொல்லுவீங்க, நிசா ஹிந்தா பயன்படுத்துறது ஆள தானே சார். அப்போ இந்த ட எங்கே வருது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும், அப்படி தானே. ரைட். இந்த குழப்பம் எப்படியுமே நீங்கள் குழம்ப தேவையில்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்குதுன்னு சொன்னால், ஏதாவது ஒருத்தர் ஒரு காரணத்தினால என்று வரும்போது, ஒரு காரணத்தினால என்று வரும்போது அந்த ஆளைக்கு நாங்கள் நிசா ஹிந்தான்னு பயன்படுத்துவோம். ஆனால் இயல்பாகவே அவரோட உடம்புல இருக்குதாக இருந்தால், இயல்பாகவே அவரோட உடம்புல அல்லது அவரோட செயற்பாடுகளில் இயல்பாகவே இருக்குதாக இருந்தால் அதுக்கு நாங்கள் டேன்னு பயன்படுத்துவோம். உதாரணமாக இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, கதை சொல்கிறாரு, நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சார் நீங்கள் நிறைய கதை சொல்கிறீங்க சார், இந்த கதையெல்லாம் விட்டுட்டு படிப்பிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
படிப்பிக்கிறது விளங்கணுமாக இருந்தால் இந்த கதையை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் தெளிவாக விளங்கணுமே. இல்லாட்டி நீங்கள் இந்த டேயெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்துறது தெரியாமல் பயன்படுத்தி கொண்டு போவீங்க. இதனால நம்ம சிங்களம் பேசுகிறது பிழையாக இருக்கும். அப்போ நாங்கள் சரியாக கதைக்கணுமாக இருந்தால் அது விளங்கணும், அது என்னன்றதை உணரணும். அந்த உணர்வை அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த சின்ன குட்டி கதைகளை சொல்கிறது. சரிதானே? ரைட். உதாரணம் தான் இது. கதைன்னு சொன்னால் பெரிய வேறு கதை மற்றவங்களோட கதையில் நான் சொல்லலை, உதாரணமாக நான் சொல்கிறேன். உதாரணமாக இப்போ ஒருத்தர் ஆஃபீஸுக்கு போகிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாரு, போகும்போது ஒருத்தர் நிப்பாட்டி வச்சு கதைச்சு கொண்டே இருக்கிறார். அவரை போக விடலை, கதைச்சு கொண்டே இருக்கிறார். இவர் லேட்டாக போகிறார். இப்போ லேட்டாக போகிறதுக்கு காரணம் யார்? இவர் தான் காரணம். அப்போ இவர் காரணம்ன்றதுனால ஒயா நிசா மம அதை பறக்குயலா ஆஃபீஸ் செகடகியா. ஒயா நிசா உங்களால், ஒயா நிசா உங்களால், மம அதை நான் இன்றைக்கு பறக்குயலா சுணங்கி அல்லது லேட்டாகி ஆஃபீஸ் செகடகியா லேட்டாக போனேன். ஏ நிசா அப்படி சுணங்கி போனது ஒரு காரணம் தானே. அப்போ ஏ நிசா அதனால மாவ ஆஃபீஸ் செக்கிங் ஐங்கரா என்ன ஆஃபீஸ்லேருந்து விலக்கிட்டாங்க, என்ன ஆஃபீஸ்லேருந்து விலத்திட்டாங்க, என்ன ஆஃபீஸ்லேருந்து விலக்கி விட்டுட்டாங்க, என்ன அதுலேருந்து கட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது மாவ ஐங்கரா ஆஃபீஸ் செக்கிங் ஐங்கரா என்ன அகற்றிட்டாங்க, என்ன அதில் விட்டு விலத்திட்டாங்கன்னு சொல்லும்போது ஐங்கரான்னு சொல்லுவோம். ஏன் என்ன காரணம்? இவர் லேட்டாக போனது ஒரு காரணம். அது இயல்பு இல்லை, அது காரணம் தானே. காரணத்தினால ஏ நிசான்னு வந்திருக்கு அந்த இடத்துல. அப்போ ஒயா நிசான்னு ஏன் அவருக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அவர் பிடிச்சி வச்சு கதைச்சது காரணம். அந்த காரணத்தினால காரணங்கள் தொடர்பாக ஆள வரும்போது நிசா அல்லது ஹிந்தான்னு பயன்படுத்தணும். ஆனால் இயல்பாக இருக்கும்போது, இப்போ உதாரணமாக இப்படி வச்சுக்கொள்வோமே, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர் ஓடுறாங்க. இதில் ஒருத்தர் ஓடவே இயலாது, அவரோட இயல்பு அப்படித்தான். அவருக்கு என்னது ஓடுறதுக்கு காலில் கொஞ்சம் கஷ்டம், அப்படி பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது. கஷ்டம்னு சொன்னால் அவரால் ஓட முடியாது. அது அவரோட இயல்பு தான் அது. அந்த இயல்பின் காரணமாக அவர் போக முடியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த டைமில் ஒயாட்ட துவன்னபே உங்களால் ஓட முடியாது, ஒயாட்ட துவன்னபே ஏன்னா உங்களுக்கு இயலாது. அது உங்களோட இயல்பு. விளையாட்டா இயல்புன்றதுனால அது அப்படி. ஆனால் அவருக்கு ஒரு காயம் வந்து இல்லை கால் உடைஞ்சி ஏதாவது ஒன்று இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒன்று நடந்து அவருக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் துவால நிசா ஒயாட்ட துவான்னபே. துவாலன்னு காயம், துவால நிசா ஒயாட்ட துவான்னபே. துவால நிசாண்டா காயத்தினால அதுக்கு பிறகு வந்திருக்கிறது ஒயாட்ட துவன்னபே உங்களால் ஓட முடியாது. அவர் இயல்பாக மாறுது. அந்த இடத்துல உடைஞ்ச காரணம் அவருக்கு ஒரு இயல்பாக மாறுறதுனால ஒயாட்ட துவன்னபே. உதாரணமாக இப்படி வச்சுக்கொள்ளுமே, இப்போ நிறைய பேர் பாடுற திறமை இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு பாடுற திறமை இருக்காது. விளையாட்டா எவ்வளவுதான் பாட்டு பாடினாலும் அது என்னது, அவர் சும்மா கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு லயம் இருக்காது, ஒரு ஸ்ருதி இருக்காது, ஒரு தாளம் இருக்காது, எதுவுமே இல்லாமல் சும்மா நோமலாக பாடுறாருன்னு சொன்னால் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் பாடுற மாதிரியே இருக்காது. அது அவரோட இயல்பு. ஒரு சிலவங்க இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அதே மாதிரி பாடுவாங்க, என்ன மாதிரி விளையாட்டு தானே, அழகாக பாடுவாங்க. அப்படி அழகாக பாடக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவரோட இயல்பு. விளையாட்டு தானே. மேயாட்ட சிந்துக்கியான்னு புழுவாங்க, மேயாட்ட சிந்துக்கியான்னு பே இவரால் பாட முடியும், மேயாட்ட சிந்துக்கியான்னு புழுவாங்க. அது அவரோட இயல்பு, அவருக்கு காரணம் ஒன்றும் இல்லை, அது அவரோட இயல்பாகவே இருக்குது. அந்த இயல்பான தன்மை வரும்போது ஆள வரும்போது ட பயன்படுத்தணும். அப்போ இவரால் பாட முடியும், மேயாட்ட சிந்துக்கியான்னு புழுவாங்க. மேயாட்ட சிந்துக்கியான்னு பே இவரால் பாட முடியாது என்று அவரோட இயல்பு. அது எவ்வளவுதான் படிப்பிச்சாலும், எவ்வளவுதான் கோர்ஸ் போனாலும், எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் அவரால் முடியாது. அது அவரோட இயல்பு. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மேயாட்ட சிந்துக்கியான்னு பே. ரைட். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் ஊமை, இன்னொருத்தர் கதைக்கக்கூடியவர். இப்போ 2 பேருமே பேசுகிறாங்கல்ல, கதைக்கிறாங்கல்ல. இப்போ ஏன் இவர் கதைக்கிறார்ல, கதைக்கக்கூடியவர் ஏன் கதைக்கிறார்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும்போது இன்றைக்கு விரதம், அதனால் அவர் பேசாமல் இருக்கிறார். அப்போ விரதம் ஒரு காரணமாக இருக்குது, அவர் கதைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் விரதம். விளையாட்டு தானே. அந்த காரணத்தினால இவர் கதைக்கிறார்ல, அதை நோம்பின்னு எடுத்துக்கொள்ள, நோம்பின்னு சொல்லுவாங்க. அந்த விரதத்துக்கு நாங்கள் நோம்பின்னு சொல்லுவாங்க. நோம்புன்னு சொல்கிறதுக்கு நோம்பி என்று சொல்லுவாங்க சிங்களத்தில். அப்போ நோம்பி நிசா என்னது, அதை நோம்பி ஏ ஹிந்தா யா கதாக்கரண்ணே, யா கதாக்கரண்ணே ஏ ஹிந்தா அல்லது ஏ நிசா யாட்ட கதாக்கரண்ண பே. அதனால் அவரால் என்னது கதைக்க முடியாது. இப்போ இவரால் கதைக்க முடியாது. ஏன்? அவர் ஊமை. அது ஊமை காரணம் இல்லை, அது அவரோட இயல்பாகவே இருக்குது. விளையாடு தானே. மேயாட்ட கதாக்கரண்ண பே கொலுய். கொலுய் என்றால் ஊமை, கொலுய் என்றால் ஊமை. மேயா கொலுய் கதாக்கரண்ண பே கதைக்க முடியாது. அவரோட இயல்பின் காரணத்தால் மேயாட்ட கதாக்கரண்ண பே, மேயாட்ட கதாக்கரண்ண புழுவாங்க. அதை நோம்பி ஏ நிசா தமை கதாக்கரன் நெத்தே.
இவரால் கதைக்க முடியும். இன்றைக்கு நோன்பு, அதனால தான் அதை நோம்பி ஏனி சாத்தமை மே கதாக்கிறன்னத்து, அதனால தான் இவர் கதைக்கிறார்ல. அப்போ அந்த ஆளை நாங்கள் டேன்னு பயன்படுத்துவோம். அப்போ ஒயாட்டபே உங்களால் முடியாது, மட்டபே என்னால் முடியாது, அம்மாட்டபே அம்மாவால் முடியாது. இந்த ஆளை அம்மாவால் உங்களால் என்னால் முடியாது, இந்த ஆளை பயன்படுத்தும் போது இந்த டேயை நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ விளையாட்டு தானே, ஏதோ ஒரு காரணத்தால் வரும்போது நிசா வரணும், இயல்பாகவே அவருக்கு இருக்குதாக இருந்தால் அது லேன்னு பயன்படுத்தணும். அதே மாதிரி ட இன்னொரு டேயை நாங்கள் ஐன்னு பயன்படுத்துவோம். இது என்னன்னு சொன்னால் ஒயாட்ட என்ன கியூவா, உங்களை வர சொன்னாங்க. ஒயாட்டன்னு சொன்னா, இப்போ ஒயான்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒயாட்டன்னு சொன்னா உங்களை, இந்த டே ஐன்னு வந்திருக்குது விளையாட்டு தானே. ஒயாட்ட என்ன கியூவா, உங்களை வர சொன்னாங்க. ஒயாட்ட என்ன கியூவா, அம்மாட்ட என்ன கியூவா, அம்மாவை வர சொன்னாங்க. மல்லிட்ட என்ன கியூவா, தம்பியை வர சொன்னாங்க. ஒயாட்ட பாடுவே இன்ன கியூவா, ஒயாட்ட உங்களை பாடுவே இன்ன கியூவா, பாட்டில் இருக்க சொன்னாங்க. உங்களோட பாட்டில் இருக்க, உங்களோட பாட்டில் இருக்க சொன்னாங்க சொல்கிறோம். அந்த டைமில் ஒயாட்ட பாடுவே இன்ன கியூவா, ஒயாட்ட வெடக்கரன்ன கியூவா, ஒயாட்ட உங்களை வெட வேலை கரன்னு செய்ய கியூவா சொன்னாங்க. ஒயாட்ட வெடக்கரன்ன கியூவா, உங்களை வேலை செய்ய சொன்னார்கள். உங்களை வேலை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லும்போது ஒயாட்ட வெடக்கரன்ன கியூவா, உங்களை வேலை செய்ய சொன்னாங்க. ஒயாட்ட வெடக்கரன்னுக்கு இப்போ டே ஐன்றதுக்கு பயன்படுத்திருக்கு விளையாட்டு தானே. அப்போ உங்களை அம்மா வெறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஒயாட்ட அம்மா வைரக்கரணவான்னு சொன்னால் வெறுப்பு செய்கிறாங்கன்றதான் டிரான்ஸ்லேஷன். அப்போ வெறுக்கிறாங்க என்று சொல்கிறதுக்கு நாங்கள் வைரக்கரணவான்னு தான் சொல்லணும். சரிதானே, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, அதை உணர்ந்து கதைக்கணும். வைரக்கரணவான்னு சொன்னால் வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒயாட்ட அம்மா வைரக்கரணவா, அம்மா உங்களை வெறுக்கிறாங்க. தாத்தா ஒயாட்ட வைரக்கரணவா, அப்பா உங்களை வெறுக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால், இது முக்கியமான விசேஷமான ஒரு சொல்லணும். என்னன்னு சொன்னால் தள்ளி வச்சு பார்க்குறாங்கன்னு சொல்கிற தெரியுமா? தள்ளி வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் தமிழில் நான் உங்களுக்கு முதல்ல விளங்கப்படுத்துகிறேன். தள்ளி வச்சு பார்க்குற எப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேருக்கும் அவங்களுக்கு தேவையான மாதிரி சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள கவனிக்கிறது எல்லாம் அதே மாதிரி. ஆனால் இந்த ஒருத்தரை மட்டும் என்ன செய்யறது, அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அவங்கள கவனிக்கிற மாதிரி இவரை கவனிக்கிறது இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தள்ளி வச்சு பார்க்குறது தானே. அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த தள்ளி வச்சு பார்க்குறதுக்கு சிங்களத்தில் என்ன சொல்கிறது? இப்போ நிறைய பேர் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தள்ளு குரலா தீயல பாலனவா, அப்படியா? அப்படி இல்லை, வெனஸ்கம் கரணவா. என்னது? வெனஸ்கம் கரணவா. எப்படி? வெனஸ்கம் கரணவா. நான் இங்கிலீஷ் எழுதி விடுறேன். வெனஸ்கம் கரணவான்னு சொன்னா தள்ளி வச்சு பார்க்குறாங்க, உங்களை தள்ளி வச்சு பார்க்குறாங்க, என்ன தள்ளி வச்சு பார்க்குறாங்க, அப்படித்தானே? என்ன தள்ளி வச்சு பார்க்குறாங்க. மட்ட வெனஸ்கம் கரணவா, மாவ இல்லை, மட்ட வெனஸ்கம் கரணவா. எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணினா இப்படி தான் வரும். என்னது? எனக்கு தள்ளி வச்சு பார்க்குறாங்கன்றது அப்படி தான் வரும். அது எனக்கு வேற மாதிரி வேற தனம் செய்து பார்க்குறாங்கன்றது தான் டிரான்ஸ்லேஷன் வரும். ஆனால் என்னை தள்ளி வச்சு பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது மட்ட வெனஸ்கம் கரணவா, மட்டன்னு வரும்போது என்னைன்னு வரும். சரிதானே? மட்ட வெனஸ்கம் கரணவா, என்னை தள்ளி வைத்து பார்க்கிறார்கள். மட்ட வைரக்கரணவா, என்னை வெறுக்கிறார்கள். மட்ட பணினவா, என்னை திட்டுகிறார்கள். என்னை திட்டுறாங்கன்னு சொல்லும்போது மட்ட பணினவா, என்னை திட்டுகிறார்கள். சில இடங்களில் எனக்கு ஏசுகிறாங்க, எனக்கு திட்டுறாங்கன்னு வரும், சில இடங்களில் என்னை திட்டுறாங்கன்னு வரும். ஆனால் அதிகமாக நாங்கள் என்னை திட்டுகிறார்கள்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த டைமில் நாங்கள் சொல்கிறது மட்ட பணினவா, மட்ட வெனஸ்காங்கரணவா, மட்ட வைரக்கரணவா அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். ரைட். அப்போ நாங்கள் இந்த டே இந்த ஐக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ரைட். அடுத்ததை நாங்கள் பார்க்க போகிறது இடம். இது என்ன இடம் சார்? உங்களிடம், அம்மாவிடம். பிள்ளைட்டு தானே. ஓயா அம்மாட்ட கியான்னு, பிள்ளைட்டா அம்மாட்ட கியான்னு, அம்மாட்ட இந்த டே என்னதை குறிக்குது? இடம்ன்றதை குறிக்குது. அம்மாவிடம், அம்மாட்ட கியான்னு, அம்மாவிடம் சொல்லுங்க. அம்மாட்ட கத்தாக்கறான்னு, அம்மாவிடம் கதையுங்க, அம்மாவிடம் பேசுங்க. அம்மாட்ட கத்தாக்கறான்னு, அம்மாவிடம் பேசுங்க. அப்போ அம்மாவிடம் ஒரு கார் இருக்குது, அல்லது அப்பாவிடம் ஒரு கார் இருக்கிறது, அப்பாவிடம் ஒரு வாகனம் இருக்குதுன்னு சொல்லும்போது தாத்தாட்ட வாகனயாக் தீனவா. அப்பாவிடம் ஒரு வாகனம் இருக்கிறது, வாகனயாக் ஒரு வாகனம். அப்பாவிடம் ஒரு கார் இருக்கிறது, தாத்தாட்ட காரை கத்தீனவா. தம்பியிடம் ஒரு சைக்கிள் இருக்கு, ஒரு பைக் இருக்குது, மல்லிட்ட பைக்கை கத்தீனவா. தம்பியிடம் ஒரு பைக் இருக்கு. அந்த இடம் என்று சொல்லும்போது நாங்கள் மல்லிட்ட பைக்கை அத்தீனுவோம். அம்மட்ட கதாகரான்னு, அம்மாவிடம் கதையுங்க. மட்டக்கியான்னு,
என்னிடம் சொல்லுங்கள் மடக்கியான் என்னிடம் சொல்லுங்க ஓன பிரச்சனையாக் மடக்கியான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் கதைங்க என்னிடம் சொல்லுங்க என்று சொல்லும்போது மடக்கியான் அப்போ அந்த ட வந்து இல்லுன்றது பயன்படுத்துறதை பார்த்துருக்கிறோம் இக்குன்றது பயன்படுத்துறதை பார்த்துருக்கிறோம் ஆகன்னு பயன்படுத்துறதை பார்த்துருக்கிறோம் ஆளன்னு பயன்படுத்துறதை பார்த்துருக்கிறோம் ஐ என்று பயன்படுத்துறதை பார்த்துருக்கிறோம் இடம்ன்றது பயன்படுத்துறதை பார்த்துருக்கிறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது 2-3 தடவை பாருங்கள் திருப்பி சரிதானே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் சார் சில இடங்களில் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையே நாங்கள் தமிழில் சில இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே சார் சிங்களத்தில் இன்னும் சில விஷயங்கள் நான் கேட்டிருக்கிறேனே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கும் விளையாட்டு தானே ரைட் உதாரணமாக இப்போ நாங்கள் கொழும்புக்கு போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன் சில இடங்கள் நாங்கள் என்ன சொல்லுவோம் குழம்பட்டையானவான்னு சொல்லுவாங்க அல்லது குழம்பையானவான்னு சொல்கிறாங்க அப்போ ட வரலையே அந்த இடத்துல இப்போ இது என்ன பிரச்சனை அப்போ மட்டை தானேன்னு சொல்கிறாங்களே எனக்கு தெரியாதுன்னு நாங்கள் தமிழில் சொல்கிறோம் எனக்கு தெரியாது அப்போ நாங்கள் கதைக்கும் போது மட்டை தானேன்னு தானே சொல்லணும் ஏன் சிங்களாக்கள் மம தானேன்னு சொல்கிறாங்க இப்போ நான் விருப்பம் இப்போ எனக்கு விருப்பம் என்று சொல்லும்போது மட்டை கெமத்தின்னு தானே சொல்லணும் ஏன் மம கெமத்தின்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்போ இந்த இக்கு பயன்படுத்தாத தமிழில் இக்கு பயன்படுத்தாத சிங்களத்தில் ட பயன்படுத்தாத சில விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிதானே அந்த வீடியோ வரும் வரைக்கும் ஒரு மாதிரி பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து பிளேண்ட் ஒன்றை ஊற்றி அதில் தொட்டு கரைச்சி சாப்பிட்டு கொண்டு மெதுவாக பார்த்து கொண்டுருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சேலது நாட்டம் ஐபவான் சைனிங் ஆஃப்